இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், ஆன்மீக நிகழ்வுகள், பரிகாரங்கள், பாட்டி வைத்தியம், ராசி பலன் மற்றும் ஏகாதசி வழிபாடு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான மகா மீடியா டிவி. இறைவனின் அருளோடும் மங்கள சிந்தனைகளோடும் இன்றைய நாளை நாம் தொடங்குவோம். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் அன்றைய நாளின் கிரக நிலைகளையும் நல்ல நேரங்களையும் தெரிந்து கொண்டு செயல்படுவது அந்த நாளை முழுமையான வெற்றிக்கு உங்களை இட்டு செல்லும். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான முழுமையான பஞ்சாங்கம், நல்ல நேரம், ஆன்மீக நிகழ்வுகள், பாட்டி வைத்தியம் மற்றும் ராசி பலன் மற்றும் ஏகாதசியோட வழிபாடை பற்றியும் விரிவாக காண்போம். ஸ்ரீராம ஜெயம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருடம் பங்குனி 30ஆம் தேதி, ஆங்கில தேதியின்படி 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம். இன்றைய கிழமை திங்கட்கிழமை. இன்றைய திதி மற்றும் நட்சத்திர நேரங்கள். இன்று இரவு 10:26 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பிறகு துவாதசி திதி தொடங்குகிறது. ஏகாதசி திதி என்பது மகாவிஷ்ணுக்கு மிகவும் உகந்த நாளாகும். நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று பகல் 1:22 வரை அவிட்டம் நட்சத்திரம் நீடிக்கிறது. அதனைத் தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. அடுத்ததாக யோகம். இன்றைய நாளின் யோகம் சித்த யோகம். சித்த யோகம் உள்ள நாட்களில் நாம் தொடங்கும் புதிய முயற்சிகளும் நற்காரியங்களும் எவ்வித தடையுமின்றி சித்தியாகும் என்பது ஐதீகம். எனவே சுப காரியங்களை இன்று தாராளமாக முன்னெடுக்கலாம். அடுத்ததாக இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்கள். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை பகல் 1:30 முதல் 3 வரை. கரணம் காலை 9 முதல் 10:30 வரை. இந்த நேரங்களில் புதிய முயற்சிகளையும் முக்கிய பணிகளையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும். இப்பொழுது இன்றைய சூலம், அதாவது திசைகள் மற்றும் சந்திராஷ்டத்தை பற்றி காண்போம். இன்று பகல் 1:22 வரை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சந்திராஷ்டம் இருக்கிறது. எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த ஒரு புதிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்த்து இறைவனை மட்டும் பிரார்த்தித்து அமைதி காப்பது நல்லது. இன்றைய நாளுக்கான சூலம் கிழக்கு திசை. எனவே கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்வதை இன்று நீங்கள் தவிர்ப்பது உத்தமம். மிகவும் அத்தியாவசியமான காரணமாக பயணம் செய்ய நேர்ந்தால் அதற்கான பரிகாரமாக சிறிது தயிர் சாப்பிட்டுவிட்டு இறைவனை வேண்டி பயணத்தை நீங்கள் தொடங்கலாம். அடுத்ததாக சுப முகூர்த்த நேரங்கள், அதாவது நல்ல நேரம். இன்று நல்ல நேரம் காலையில் 6:30 முதல் 7:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்கின்றது. இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 தொடங்குகிறது. அன்பர்களே, இன்று ஏகாதசி திதி இருக்கிறது. அதனால் இன்றைய நாளின் சிறப்புகள் மற்றும் செய்ய வேண்டியவை குறித்து நாம் அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் தேய்பிறை சுப முகூர்த்த நாளாகும். அது மட்டுமின்றி ஏகாதசி திதி என்பதால் இது பெருமாளை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாகும். இன்றைய ஏகாதசி நன்னாளில் திருப்பதி வெங்கடாச்சலபதியை மனசார நினைத்து ஓம் நமோ வெங்கடேசாய என்ற இந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவது அளவில்லாத பலன்களையும் தரும். மேலும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி துளசியால் அர்ச்சனை செய்து
பெருமாளை வழிபட்டால் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெருகும். நேயர்களே, இன்று நிகழப்போகின்ற சிறப்பு பரிகாரமாக உங்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம். இன்றைய நாளுக்கான சிறப்பு பரிகார தலமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ சாயவனேஸ்வரர் கோவில் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தடைபட்டு வரும் காரியங்கள் நிறைவேற இந்த தலத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றியாகும். அடுத்ததாக இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள். இன்றைய ஆன்மீக நிகழ்வுகளை பொறுத்தவரை பல சிறப்பு வாய்ந்த உற்சவங்கள் தமிழகம் எங்கும் நடைபெறுகின்றன. அதில் முக்கியமாக சிலதை காண்போம். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமான் சந்தன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அலங்கார திருமஞ்சன சேவை சாதிக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் மற்றும் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகையில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். மேலும் கரிவலம் வந்தநல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதர் கோவில் மற்றும் பாபநாசம் சிவபெருமான் கோவில், கோவில்பட்டி ஸ்ரீ பூவண்ணநாதர் கோவில் ஆகிய தலங்களில் இன்று ரதோற்சவம், அதாவது தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. அது மட்டுமில்லாமல் சென்னை ஸ்ரீ மல்லீஸ்வரர் ஆலயத்தில் இன்று விடையாற்றி வைபவம் நடைபெறுகிறது. அருகில் உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இறையருளை பெறுங்கள். நண்பர்களே, அடுத்து நாம் பார்க்க இருப்பது அனைவரின் உடல் நலத்தையும் பேணிக்காக்கும் பாட்டி வைத்தியம். தற்போதுள்ள சீதோஷ்ண நிலை மாற்றத்தினால் பலருக்கும் வறட்டு இருமலும் தொண்டைக்கட்டும் ஏற்படுகிறது. இதற்கு ஒரு எளிய இயற்கை வைத்தியம் உள்ளது. சிறிதளவு திப்பிலியை எடுத்து சுத்தமான பசு நெய்யில் மிதமாக வறுத்து அதனை நன்கு பொடியாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொடியில் ஒரு சிட்டிகை அளவு சுத்தமான தேனில் குழைத்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வந்தால் நெஞ்சில் கட்டியுள்ள சளி மற்றும் நாள்பட்ட இருமல் இவை முற்றிலுமாக நீங்கும். அன்பர்களே, இன்றைய ராசி பலன்கள். இறுதியாக 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். மேஷம், மேன்மை, நீங்கள் தொடங்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ரிஷபம், பெருமை, உங்கள் நேர்மையான செயல்பாடுகளால் பெருமையும் புகழும் வந்து சேரும். மிதுனம், ஆதரவு, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கடகம், நட்பு, புதியவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையான நட்பு வட்டாரம் இன்று விரிவடையும். சிம்மம், உதவி, நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களை தேடி வரும். கன்னி, பாராட்டு, உங்களின் கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். துலாம், பிரீத்தி, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். விருச்சிகம், லாபம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் இன்று கிடைக்கும். தனுசு, பக்தி, மனம் ஆன்மீகத்தில் ஈடுபடும். குலதெய்வ வழிபட்டால் அமைதி பெறுவீர்கள். மகரம், போட்டி, பணியிடத்தில் ஆரோக்கியமான போட்டிகளை சந்தித்து வெற்றியும் பெறுவீர்கள். கும்பம், சாதனை, நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த காரியத்தை இன்று நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். மீனம், ஆக்கம், உணர்வுபூர்வமாக சிந்தனைகள் இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையானதாகவும் வளமையானதாகவும் அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.
நமது காணொளிகளை தினமும் காணுங்கள். மேலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். மேலும் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். உங்கள் ஆதரவுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நாளை மற்றொரு சிறப்பான காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.